அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமூக ஆர்வலர் ஜகபரின் உடலை தோண்டி எடுக்க உயர்நீதிமன்ற கிளை அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் கருணாகரன் வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கல்குவாரி எதிர்ப்பாளர் ஜகுபர் அலி கடந்த சில நாட்களுக்கு முன்பு லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் என்று புகார் எழுந்தது. இந்த சூழலில் அவரது மனைவி மரியம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் உடலை தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த விஷயத்தில் அரசியல் செய்ய நான் விடமாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே முதல் உடற்கூராய்வு அறிக்கையிலேயே இது விபத்தா அல்லது கொலையா என்பதற்கான தேவையான ஆதாரங்கள் உள்ளது, அதை வைத்து வழக்கை நடத்தலாம். இருந்தாலும் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்று அந்த ஜகுபர் அலியின் உடலை அவர்கள் மத இணக்கத்திற்கு ஏற்ப உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதற்காக புதுக்கோட்டையில் இருந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஏற்பாட்டின்படி அந்த நடமாடும் எக்ஸ்ரே யூனிட் அங்கு சென்று நாளை அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்க அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் அது குறித்த அறிக்கையும் அவர்களுக்கு தர உத்தரவிட்டுள்ளார். அதே போன்று இந்த சம்பவத்தை எக்ஸ்ரே எடுக்கும் சம்பவத்தை ஊடகங்கள் நாளிதழ்கள் புகைப்படம் எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் அனுமதி இல்லை என்றும் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து அந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி திபேன் வாதிடுகையில் இவர் படுகொலை செய்யப்பட்ட கல்குவாரியை எதிர்த்து இவர் குரல் கொடுத்ததால் கொலை மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சூழலில் இவரது உடலை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யாமல் திருமயம் அரசு ஆஸ்பத்திரியில் உடற்கூறு ஆய்வு செய்துள்ளனர். அங்கு தேவையான வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. மேலும் வீடியோ பதிவு செய்யவில்லை. எனவே மீண்டும் உடலை தோண்டி எடுத்து மறு உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி நாளை அந்த உடலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவர் உடலை தோண்டி எடுத்து ஜகுபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து அவருடைய உடலை எக்ஸ்ரே எடுக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். லாவண்யா. கருணாகரன், அதே போல இந்த எக்ஸ்ரே எடுக்கும் நிகழ்வானது யார் யார் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த எக்ஸ்ரே மதுரை, அதாவது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் நியமிக்கக்கூடிய அந்த தடயவியல் வல்லுநர்கள், எக்ஸ்ரே தொழில்நுட்பர்கள் மற்றும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள், ஏற்கனவே முதல் உடற்கூராய்வு செய்த மருத்துவர் மற்றும் தொடர்புடைய காவல்துறை டிஎஸ்பி மற்றும் சிபிசிஐடி போலீசார் ஆகிய அடங்கிய குழு மட்டும் அனுமதி வழங்கி அந்த நிகழ்வை நடத்த உத்தரவிட்டுள்ளார். லாவண்யா. கருணாகரன், அதே போல எதிர்க்கட்சியினர் இதனை அரசியலாக்க முற்படுகிறார்கள் என்ற கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. இது தொடர்பாக என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது கருணாகரன்? அதாவது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்டிதிவன் கூறுகையில், எங்களுக்கு மறு உடற்கூராய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் அல்லது எக்ஸ்ரே எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதற்கான ஆதாரங்களையும் கூறினார். ஆனால் அப்பொழுது அதை மறுத்த நீதிபதி, அதாவது இதில் முதல் உடற்கூராய்வில் போதிய அடிப்படை வசதி இல்லாமல் வீடியோ பதிவு செய்யாமல் செய்யப்பட்டுள்ளது என்று ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் முதல் உடற்கூராய்வின் அறிக்கையில் தேவையான ஆதாரங்கள் உள்ளது, இந்த வழக்கை நடத்துவதற்கு தேவையான ஆதாரங்கள் உள்ளது. இருந்தாலும் மனுதாரர் இதை நீங்கள் கேட்கிறீர்கள், நாங்கள் வழங்குகிறோம். ஆனால் இந்த நிகழ்வை வைத்து அரசியல் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் வாய்ப்பாக அமையக்கூடாது, இதை அரசியலாக்க கூடாது. மேலும் இது குறித்த பரபரப்பும் தேவையற்ற பரபரப்பும் ஏற்படக்கூடாது. உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே மனுதாரின் கோரிக்கையை ஏற்று உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க அனுமதி வழங்குகிறோம் என்று உத்தரவிட்டார். லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.